வீட்ல கோதுமை மாவு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த ரெசிபிய செஞ்சு பாருங்க. யோசனை பண்ணாதீங்க. டக்குன்னு உடனே செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க. ரொம்ப தித்திப்பா இருக்கும். கோதுமை மாவு இருந்தா போதுங்க, சூப்பரான ரெசிபி ரெடி பண்ணிரலாம். இப்போ வாங்க அது எப்படி செய்றதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. வறுக்காத கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன். கோதுமை மாவு வறுக்க தேவையில்ல. காய்ச்சின ஆறுன பால் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாவு பிசைஞ்சுக்கலாங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கிட்டா போதும். இந்த மாவு ஊற வைக்க தேவையில்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கலாம். இந்த பால்லேயே மாவு பிசைஞ்சாதான் இந்த கொழுக்கட்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து சப்பாத்தி மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ நல்லா மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு இந்த மாவை எடுத்து வச்சிடுறேங்க. இது ஊறணும் அவசியம் இல்லை. உடனே நம்ம உருட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம உருண்டை சைஸில் உருட்டி வச்சிடலாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் உருட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த கொழுக்கட்டையை நம்ம உருட்டி வச்ச இந்த கோதுமை மாவில் செஞ்ச கொழுக்கட்டையை நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம். அது நல்லா வேகட்டும். பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு பாருங்க. தண்ணிலாம் நல்லா வத்துனதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப்பு வந்து காய்ச்சின ஆறுன பால் சேர்த்துக்கலாங்க. நல்லா கெட்டியான பாலா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். இப்போது ஜீனி சேர்த்துக்கலாங்க. ஒரு 3/4 கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு இல்லைன்னா 3/4 கப்பு ஜீனி சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அடிக்கடி கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா கெட்டியாயிடும், அடி பிடிச்சிடும். நல்லா கெட்டியானதுக்கப்புறமா அந்த பால் ஜீனி எல்லாம் சேர்ந்து நல்லா தேன் மாதிரி நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் போதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சுவையான கோதுமை மாவு பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. தித்திப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.